லட்சுமி அம்மா, ம். ஒரு டீ போடுங்கம்மா. இப்பதான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன்பா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றியா? சரிங்கம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். சரிப்பா. இந்த கந்தசாமி பேங்க்குக்கு போயிட்டு வரேன்னாரு, இன்னும் வர காணோம். சொல்லுங்கம்மா. கந்தசாமி, எங்க இருக்கீங்க? அம்மா, இப்பதான் போயிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். அம்மா, போயிட்டு இருக்கமா. அச்சோ, நீங்க சொல்றது ஒண்ணுமே காதுல விழல. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? ஹலோ அம்மா, கேக்குதா? கந்தசாமி, கேக்குதா? கொஞ்சம் பேசுங்க, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்குதா? கேக்குதுமா, இப்பதான் போயிட்டு இருக்கேன். 11 மணிக்கு தான் மேனேஜர் வருவாரு. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் சரியா பேசிட்டு வந்துருவோமா. இந்த சந்தோஷ் எங்க போனா? ஆபீஸ்லயும் இல்ல, இங்கேயும் இல்ல. எங்க போறான், எங்க வரான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். பொம்பளை இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கும் சந்தோஷ்க்கும் இடையில புகுந்து கொட்டை குழப்பிட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்ல. இவங்களை இங்க இருந்து துரத்தி விட்டாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா. நாம பண்ண போற காரியத்தை மேல இருக்கிறவன் பாத்துட்டு இருக்கான். அவன் ஒரு வழி பண்ணணும். இரு வரேன். லக்ஷ்மி இன்னைக்கு இந்த பால்ல தானே எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்க போறாங்க.
இன்னையோட இவங்க கதை முடிஞ்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. பால் பொங்குது, நான் இப்ப வந்துடுறேன். குட் மார்னிங் ஆதிரா. குட் மார்னிங் சார். எங்க டீ சாப்பிட வந்தீங்களா? ஆமா சார், என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா, அவளுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓகே, கேரி ஆன். லட்சுமி அம்மா. சார் வாங்க சார். வணக்கம். என்ன சார் கேண்டீன் பக்கம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு இஞ்சி டீ போடுங்கம்மா. ஐயோ சார், நீங்க சொல்லி விட்டு இருந்தீங்கன்னா நான் கேபினுக்கே டீ கொண்டு வந்திருப்பேனே சார். எதுக்கு சார் இவ்வளவு தூரம் வரணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி அம்மா, நீங்க சூடா ஒரு இஞ்சி டீ கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், நான் டீ போட்டு கொண்டு வந்தறேன். ஓகேம்மா. ஆண்டி, டீ போட போறீங்களா? அதுவும் நம்ம ஆபீஸ் எம்டிக்கு டீ போட போறீங்களா? போடுங்க போடுங்க. இதுதான் நீங்க போட போற கடைசி டீயா இருக்கும் ஆண்டி. லட்சுமி அம்மா, கேண்டீன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, என் சைடுல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமா? இல்ல சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்ல சார். எல்லாம் சிறப்பா தான் போயிட்டு இருக்கு. லட்சுமி அம்மா, சார், பொங்கல் செலிப்ரேஷன் கோல போட்டி நடந்தது இல்ல, அதுல நீங்க ரொம்ப அழகா தீர்ப்பு சொன்னீங்க. ஆமா சார். இந்தாங்க சார். தேங்க்யூமா. சாப்பிடுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. என்ன ஆதிரா, டீ சாப்பிடணுமா? இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா, அவ வந்த உடனே குடிக்கிறேன். சீக்கிரம் குடிங்க சார், குடிச்சிட்டு வாந்தி எடுங்க. அப்பதான் இந்த ஆபீஸ் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். லக்ஷ்மி ஆண்டியும் பயந்து சாவாங்க. என்ன சார் பேசிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் குடிங்க. மாதிரியா வாசனை வருதே.
ஏமா என்னாச்சு? சார் சார் வேணாம் சார் வேணாம். இந்த டீயை குடிக்காதீங்க சார். ஐயோ. குடிக்காதீங்க. பால்ல தெரியாம பல்லி விழுந்திருக்குது சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த மாதிரி எல்லாம் ஆனதில்ல. நான் மொத்த பாலையும் கீழே ஊத்திட்டு உங்களுக்கு நான் புது டீ போட்டு தரேன். நான் டீ வந்து உங்க கேபினுக்கே எடுத்துட்டு வந்து தரேன் சார். அப்படியாம்மா? பரவாயில்லம்மா. சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு அத மறைக்காம லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து உண்மையை சொன்னீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் லட்சுமி அம்மா. சார் எப்பவுமே இல்லாம நீங்க ஆசையோட டீ குடிக்கிறதுக்கு கேண்டீனுக்கே வந்திருக்கீங்க சார். இந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சு. டோன்ட் வரி லட்சுமி அம்மா. நீங்க நிதானமாவே டீயை போட்டு என் கேபினுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்க Okay. சார். கடவுளே, அப்பனே முருகா, சரியான நேரத்துல எனக்கு காட்டி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி. என்னை காப்பாத்திட்ட சாமி. ச்சே. எவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்கேன். பள்ளி விழுந்தது கூட தெரியாம எம்டிக்கு டீ வேற போட்டு கொடுத்துட்டேன். நல்ல வேளை அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்திட்டாரு. எம்டி அந்த டீயை குடிச்சு ஏதாவது நடந்திருந்தா ஐயோ அவ்வளவுதான். சந்தோஷ் சாரோட அம்மா தானே நீங்க? ஆமா. நீங்க? நான் பக்கத்து தெருவில் கார் மெக்கானிக் செட் வச்சிருக்கேன். சார் காரை கொண்டு வந்து வாஷ் பண்ணி வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தாரு. நான் காரை க்ளீன் பண்ணும்போது இந்த கவர் அதில் இருந்துச்சு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேம்மா. இந்தாங்கம்மா, நான் வரேம்மா. என்ன இருக்கு இந்த கவர்ல? என்ன இது? ஏதோ ஹாஸ்பிட்டல் கவர் மாதிரி இருக்கு. என்ன அது? ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. ADHIRA. ஆதிரா. ஆதிராவோட ரிப்போர்ட்டா? என்ன? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்காங்க. ஐயோ, என்ன இது ரிப்போர்ட்? ஆதிராவோட ரிப்போர்ட். இது இந்த ரிப்போர்ட் ஆதிராவோட ரிப்போர்ட். ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. இது என்ன ரிப்போர்ட்னு கூட தெரியலையே. கடவுளே, இந்த குழப்பத்துக்கு நீதான் எனக்கு ஒரு விடையை சொல்லணும். மேடம். என்ன மேடம், சொல்லுங்க. இது கர்ப்பமா இருக்கிற ரிப்போர்ட். ஓகே. இந்த ஆஸ்பத்திரியில தான் செக்அப் பண்ணிருக்காங்க. பேரு Okay. ஆதிரா. ஓகே. ஆதிராக்கு எவ்வளவு மாசம், என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா?
பேஷண்ட் யாரு? உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? என் பொண்ணு தான். கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருந்தேன். எனக்கு எந்த விவரமும் தெரியல. அதான் ரிப்போர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா மேடம்? உங்க பொண்ணை ஏன் மேடம் கூட்டிட்டு வரல? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது வந்து அவ பெங்களூருக்கு போயிருக்கா. அவ ஃபோன் வேற ரீச் ஆகல. அதான். சரிங்க மேடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் நர்ஸு கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீங்க நேரா போய் பாருங்க. என்ன ஏதுன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. ஓகேவா மேடம்? இந்த ரிப்போர்ட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட விட தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அத்தை ஏன் இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை அத்தைக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படி உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. ஏன் தனியா வந்திருக்காங்க? 2 நாளைக்கு முன்னாடி கூட பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னேன். அப்ப கூட நானும் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அதுவும் இல்லாம நான் இங்க வர்றது அத்தைக்கு தெரியாது. அதனால எனக்காக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. வேற என்ன விஷயமா இருக்கும்? அத்தை கொஞ்ச நாளாவே மன உளைச்சல்ல இருக்கிறது தெரியுது. சரி, என்ன விஷயம்னு நாமளே போய் கேட்போம். அக்கா, உங்க மருமக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு நல்லா தெரியுது. நீங்க நேரா அவகிட்ட கேட்க வேண்டியதானே? அவளை என் மருமகளா பாக்கல, மகளா தான் பாத்துட்டு இருக்கேன். அவ மனசுல இருக்க விஷயத்த அவளா சொன்னானா சரி. அது நம்மளா போய் கேட்டா அவ மனசு சங்கடப்படுமே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாருங்கக்கா, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா அவளுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு அவளை கேட்டாதானே தெரியும். அவ சின்ன பொண்ணுல. இங்க பாரு, சில விஷயம் நாமளா கேட்டு அவங்க சொல்றதுக்கு பதிலா அவங்களா விருப்பப்பட்டு நம்ம கிட்ட வந்து சொன்னா அதுக்கு நம்ம ஏதாவது நல்ல தீர்வு எடுக்கலாம். அவங்களால முடியலன்னா நம்ம கிட்ட வந்துதானே ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். அத்தை இது வரைக்கும் நம்ம கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இப்போ தனியா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காங்க. என்னன்னு நம்ம நேரடியா கேட்டா தப்பாயிடும். எதுக்கும் ஃபோன் பண்ணி அத்தை கிட்ட பேசுவோம். கரெக்டா சொல்றாங்களா இல்ல மாத்தி எதுவும் சொல்றாங்களான்னு பாப்போம். அப்படி மாத்தி சொன்னா அத்தை கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பவி, இவ இதுக்கு இப்ப போன் பண்றா? சொல்லு பவி. அத்தை எங்க இருக்கீங்க? ஏன் பவி, எதுக்கு? இல்ல அத்தை, சும்மாதான் ஃபோன் பண்ணேன். டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நீங்க கேன்டீன்ல இருக்கீங்களா இல்ல வெளியே எங்கேயாவது இருக்கீங்களா அத்தை? இல்ல பவி, நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன்.